Hey guys, welcome to Nania Studio. நான் இப்போ உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா வாட்டர் கலர் பேக்ரவுண்டில் ஒரு லெட்டர் ஆர்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு நமக்கு பேப்பர் வேணும். பேப்பர் வந்து நீங்கள் 100 GSM விட கம்மியான ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் வந்து நீங்கள் ஸ்கெட்ச் ஆர் ப்ரஷ் பென் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி எல்லோ அண்ட் க்ரீன் ப்ளூ யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கவர் வேணும். இல்லை நீங்கள் OHP ஷீட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். இப்போது அந்த பிளாஸ்டிக் கவர் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வந்து நான் கலர் பண்ணிக்க போகிறேன். கலர்ஸ் வந்து உங்கள் சாய்ஸ், நீங்கள் என்ன கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே வந்து நம்ம தண்ணி தெளிக்கணும். ஏன் அப்படின்னா அந்த கலர்ஸ் வந்து மிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நிறைய தண்ணி தெளிச்சிக்கிறேன். நீங்கள் இதில் நிறைய தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். அதாவது கலர்ஸ் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணால் போதும். இந்த மாதிரி நல்லா கலர்ஸ்லாம் மிக்ஸ் ஆன அப்புறமா இந்த பிளாஸ்டிக் கவரை எடுத்து அப்படியே அந்த பேப்பர் மேலே வச்சுருங்க. இப்படி வைக்கும்போது நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப் கிடைக்கும். அதுக்கப்புறமா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம பேப்பர்லேயே டைரெக்டாக கலர் பண்ணால் கூட இந்த மாதிரியான ஒரு ஷேப் நமக்கு கிடைக்காது. ஓகே, நம்ம இப்போ பண்ணி முடிச்சிட்டோம். இதை வந்து நீங்கள் அப்படியே காய வச்சிடலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் திரும்ப ஒரு வாட்டி கலர் வந்து இது பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா காஞ்சப்புறமா தான் இதில் எழுத முடியும். இப்படி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் இதை என்ன வேணால் எழுதிக்கலாம். நான் இன்றைக்கி என்ன எழுத போகிறேன் அப்படின்னா ஹே பியூட்டி அப்படின்னு எழுத போகிறேன். நான் உங்களுக்கு ஆல்ஃபபெட்ஸ் வந்து ஸ்மால் லெட்டர் மட்டும் கேலிகிராஃபியில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன். கேப்ஸில் வந்து போடுறேன் உங்களுக்கு. உங்கள்கிட்ட ப்ரஷ் பென் இல்லை அப்படின்னா நீங்கள் பேக்ரவுண்டுக்கு வந்து ஸ்கெட்ச் பென் இருக்கும் இல்லையா, நம்மக்கிட்ட நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும். அந்த ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அது பக்கத்து கடையில் கூட வாங்கிக்கலாம் ஸ்கெட்ச் பென். அந்த மாதிரி ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணுங்கள். இதுக்குமே வந்து நான் நிறைய மெத்தடில் வந்து எழுதுறதுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா எழுதுங்க. ஓகே, நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் வந்து வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ணலை. அப்படியே ஒரு பேக்ரவுண்ட் மேக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி எழுதியிருக்கிறேன். இப்போ இன்னொரு பிளாக் பென் எடுத்து சின்னதாக ஒரு டிசைன் மட்டும் போட போகிறேன். சின்னதாக ஒரு லீஃப் டிசைன் மாதிரி போட்டுக்கிறேன். உங்களுக்கு இது போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா எழுதுனதோட நீங்கள் விட்டுடலாம். அதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களோட ரூமில் வந்து நீங்கள் வால் டெக்கராக கூட ஃப்ரேம் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை ஒரு க்ரீட்டிங் கார்ட் மாதிரி மேக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியிலே வந்து நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். நான் இன்னும் கொஞ்சம் குட்டியான ஃப்ளார்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறேன். இது எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவ் தான். உங்கள் மைண்டுக்கு என்னென்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு சின்னதாக ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா. இது ஒரு ஜாலியான ஒர்க், எல்லாருமே பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.